திருச்சி பஞ்சப்பூரில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்க தமிழ்நாடு அரசு தற்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் சொகுசு பேருந்து நிலையம் அமைக்க 17 கோடி 60 லட்சம் மதிப்பீட்டில் நிர்வாகம் தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. நந்தினி, திருச்சியில் ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்கள். வணக்கம். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பகுதியில் மூலதன மானிய நிதி இயக்குதல் மற்றும் பராமரிப்பு நிதியின் கீழ் 17.60 கோடி மதிப்பீட்டில் வெளியூர் செல்லும் தனியார் சொகுசு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருக்கிறது. இப்பேருந்து நிலையம் 30,849 சதுர அடி பரப்பிலான 2 பேருந்து நடைமேடைகளுடன் 82 பேருந்துகளை கையாளும் வசதியுடன் 37 எண்ணிக்கையிலான இயக்கப்படும் பேருந்து நிறுத்த தடங்களுடன் மற்றும் 45 எண்ணிக்கையிலான காத்திருப்பு பேருந்து நிறுத்த தடங்களுடன் மொத்தம் 1,42,945 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்காக 17.60 கோடி மதிப்பீட்டில் வெளியூர் செல்லும் தனியார் சொகுசு பேருந்து நிலையம் அமைப்பதற்கான நிர்வாக அனுமதி என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரண்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மொரணப்பள்ளி கிராமத்தில் ஒசூர் மாநகராட்சியால் 30 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 18.20 கோடிக்கு நிர்வாக அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.